ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, அக்னியில் அடங்கிய அவதார புருஷர்கள் என்ற தலைப்பில் மகாபெரியவா அருளிய உரை. குமாரல பட்டர் நெருப்பில் அப்படியே அடங்கி குமாரசுவாமி ஆகிவிட்டார். தர்ம சாஸ்திரத்துக்காக சரீரத்தையே பரித்தியாகம் செய்தார். இப்படிப்பட்ட மகான்கள் போட்ட தியாக அஸ்திவாரம் நம் வைதிக மதத்துக்கு இருப்பதால் நடுவாந்திரத்தில் எத்தனை நாஸ்திகமும் அவைதிகமும் சீர்திருத்தமும் வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. இங்கே நம் ஞானசம்பந்தரும் ஒரு பெரிய அக்னி ஜோதிக்குள் சென்றுதான் மறைந்தார். அப்போது அவருக்கு வயசு 16 தான். அந்த சின்ன வயசுக்குள் தமிழ் தேசம் முழுவதும் பர மத கண்டனம் செய்து வைதிக தர்மத்தை ஸ்தாபித்து விட்டார். ஆச்சாரியாலும் 16வது வயசிலேயே பாஷ்யங்களை எழுதி பூர்த்தி செய்து விட்டார். சரீரத்தையும் முடிக்க நினைத்தார். ஆனால் வியாசர், அவசரப்படாதீர்கள், நீங்கள் எழுதின பாஷ்யங்களை நீங்களே உபதேசிக்க வேண்டும். தேசம் முழுக்க உள்ள மற்ற மதஸ்தரை நீங்களே தான் சந்தித்து வாதில் ஜெயிக்க வேண்டும். உங்களுடைய தரிசன பாக்கியத்தை ஜனங்களுக்கெல்லாம் அவர்களை தேடிப்போய் அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனால் ஆச்சாரியால் இன்னொரு 16 வருஷம் மனுஷ சரீரத்தை வைத்து கொண்டார். ஆச்சாரியால் பரதகண்டம் முழுவதிலும் வைதிக புனருத்தாரணம் பண்ண வேண்டியிருந்ததால் இவருடைய வேலையில் பாதியான பௌத்த மத கண்டனத்தை ஏற்கனவே குமாரல பட்டரும் உதயநாச்சாரியார் என்ற நியாயசாஸ்திர நிபுணரும் செய்திருந்தும் கூட 32 வயசு மனுஷ சரீரத்தில் இருக்க வேண்டியிருந்தது. தமிழ் தேசத்தில் மட்டும் இந்த காரியத்தை செய்த சம்பந்தருக்கு 16 வயசு போதுமாயிருந்தது. அப்பா அப்படி, பிள்ளை இப்படி. அப்பாக்காரர் பிரம்மச்சரியத்திலிருந்து நேரே சந்நியாசத்துக்கு தாவி அவதார் காரியத்தை செய்தார். பிள்ளையோ அவரை ஆளுடை பிள்ளை என்றே சொல்லுவார்கள். பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே மகத்தான வேத தர்ம ஸ்தாபனத்தை செய்துவிட்டார். சம்பந்தருக்கு 16 வயதான போது கல்யாணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமம் ஏற்க வேண்டுமென்று பந்துக்கள் கேட்டுக்கொண்டார்கள். அம்பாளின் க்ஷீரத்தை பானம் பண்ணினவருக்கு எந்த ஸ்திரீயும் சாக்ஷாத் பரதவேதாகத்தான் தெரிவாள். அம்மா, உன் க்ஷீர விசேஷம், உன் பிள்ளைகள் 2 பேரும் காமமே இல்லாத குமாரர்களாகவே என்னாலும் இருக்கிறார்கள் என்று ஆச்சாரியால் சௌந்தரியலஹரியில் சொல்கிறார். வடக்கே கார்த்திகேயர் கடும் பிரம்மச்சாரி. அங்கே வள்ளி தேவசான சமாச்சாரமே தெரியாது. இப்படிப்பட்டவர் தான் ஞானசம்பந்தர். இருந்தாலும் அப்போது ஈஸ்வர சங்கல்பத்தை அறிந்து அம்மாவுக்காக சரி என்று ஒப்புக்கொண்டார். திருநல்லூர் பெருமணத்தில் கல்யாணம் நடந்தது. பாணிக்கிரணம் ஆயிற்றோ இல்லையோ, புதிதாக கல்யாணம் செய்து கொண்ட இளம் பத்னியையும் இன்னும் வந்திருந்த அத்தனை பந்து மித்திரர்களையும் அழைத்து கொண்டு அந்த ஊர் கோயிலுக்கு போனார் சம்பந்தர். கோயில் முழுவதும் ஒரே ஜோதிமயமாயிற்று. ஞானசம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்ற பங்ஷாக்திர பதிகத்தை கசிந்து கசிந்து கண்ணீர் மல்கி பாடிக்கொண்டே அவர்கள் எல்லோரையும் ஜோதிக்குள் அனுப்பிவிட்டு தாமும் பரமானந்தமாக அதற்குள் புகுந்து இரண்டர கலந்து விட்டார். அவர்கள் இவருக்கு கல்யாணம் செய்து பந்தத்தில் மாட்ட நினைத்தால் ஞானசம்பந்தரான இவரோ அத்தனை பேருக்கும் பந்தத்தை போக்கி கூண்டோடு கைலாசம் அனுப்பிவிட்டார். இதுதான் பெரிய கல்யாணம், திருநல்லூர் பெருமணம். பரமேஸ்வரனின் நேத்திர அக்னியிலிருந்து வந்த சுடரே குமாரசுவாமி. திருப்புகழ் சொன்னபடி நெருப்பையும் எரிக்கும் ஞானாக்னி அவர். அதனால் 2 அவதாரங்களிலும் அக்னிக்குள்ளே சுஸ்தமாக சென்று ஸ்கந்தலோகத்துக்கு திரும்பினார். அவர் ஞானாக்னி ஆனாலும் இருதயத்தில் குளிர்ந்தவர். ஏனென்றால் ரொம்ப ஜல சம்பந்தமும் உள்ளவர். சரவணம் என்ற பொய்கையில்தான் சிவதேஜஸ் முருகனாக உருப்பம் கொண்டது. சரவண பொய்கை அம்பாளே. அப்பா நெருப்பாக இருக்க அம்மா நீராக இருந்தால் ஜல ரூபமான கங்கையும் அவருக்கு இன்னொரு மாதா. அதனால் காங்கேயன் என்று பெயர். எல்லா பெண்களும் அவருக்கு மாதா. சஷ்டி பெண்களுக்கும் பாலன் ஆனார். கார்த்திகை பெண்டிற்கு பிள்ளையாகி கார்த்திகேயர் ஆனார். நட்சத்திரத்தில் 6ஆக இருப்பது கிருத்திகை. திதியில் 6வது சஷ்டி. இவருக்கு 6 முகம், 6 அக்ஷரம் கொண்ட ஷடக்ஷரி இவருடைய மந்திரம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் என்று 6 பகைவர்களை கொன்று ஞானம் அருளும் 6 படை வீரர் இவரே. சுப்பிரமணியரின் ஓர் அவதாரமான குமாரல பட்டரை ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்கள் நேரில் சந்தித்து வாரத்தில் ஜெயித்தார். இன்னொரு அவதாரமான ஞானசம்பந்தரை பற்றி சௌந்தரலஹரியில் சொல்லி புகழ்ந்திருக்கிறார். காலக்கணக்கு பார்க்கிறவர்கள் இது சம்பந்தரை பற்றியதில்லை, ஆச்சாரியால் தம்மையே சொல்லிக் கொண்டார் என்றும் சொல்கிறார்கள். அது எப்படியானாலும் அந்த ஸ்லோகத்தின் தாத்பரியத்தை சொல்கிறேன். தவ ஸ்தன்யம் மன்யே
ஹிமகிரி குமாரியான அம்மா, உன்னுடைய க்ஷீரம் என்பது உன் இருதயத்திலிருந்தே வருகிற அமிர்தம். அது பானம் பண்ணின குழந்தைக்கு அருளை பொழிந்தது மட்டுமில்லை, இந்த அருளை அந்த குழந்தை லோகத்துக்கெல்லாம் தருவதற்காக அந்த குழந்தைக்கு மேலான வாக்கு சக்தியையும் உன் க்ஷீரம் தந்துவிட்டது. இந்த க்ஷீரம் சாரஸ்வதமானது, சரஸ்வதிமயமானது. பிரவாகமாக வருகிற உன் க்ஷீராமிரத்தை பானம் பண்ணிய குழந்தை பிரவாகமாக கவிதை செய்துவிட்டது. பரம கிருபையோடு நீ அதை தமிழ் குழந்தைக்கு திராவிட சிசு அளித்தாய். அதன் சிறப்பால் அந்த குழந்தை மகா பெரிய கவிகளுக்கெல்லாம் பெரியவராகி எல்லோர் மனசையும் வசீகரித்து விட்டது என்று ஆச்சாரியர்கள் சொல்கிறார். ஆதியில் முருகக்கடவுள் சங்கப்புலவராக இருந்தார். பிறகு புலமையோடு சக்தி, ஞானம், வைதிகம், சைவம் எல்லாவற்றையும் சேர்த்து திராவிட தேசத்தை ரட்சிப்பதற்காக ஞானசம்பந்தராக வந்தார். குமாரலபட்டர் செய்த அதே வைதிக தர்ம ஸ்தாபனத்தை தான் இவரும் செய்தார். நான்மறை ஞானசம்பந்தன் என்றே தம்மை சொல்லிக் கொள்கிறார். ஓம் நம சிவாய. இத்துடன் இந்த அருளை நிறைவுற்றது. அடுத்த பதிவில் முருகனின் பூர்வ அவதாரம் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளை உரையை கேட்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.